ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எழுந்துட்டீங்களா? விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. உலகத்துல புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க அவங்க வேலைகளுக்கும் மற்ற தங்கள் பக்தியை காட்டிக்கொள்ளும் விதமாக அவர்கள் அநேகர் இன்றைக்கு கடவுள் தரிசனங்களுக்காக போய் காத்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்த நீங்க இன்னும் படுக்கையின் மேல இருக்கீங்களா? எழுந்திருங்க. தேவனுடைய வார்த்தையோடு நம் நாளை தொடங்குவோம். உங்களுக்கு தெரியாதா? வருஷ கடைசியில இருக்கிறோம். தேவனுடைய கிருபை இருந்தா 29, 30, 31 இன்னும் 3 நாட்கள்ல இந்த 2024வது வருஷம் க்ளோஸ் ஆகி விடுகிறது. திரும்ப எப்பவும் வராது இது. அவருடைய கிருபை இருந்தா வருகிற 2025ஆம் வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதற்காக ஆயத்தப்படணுங்க. இதே நிலைமையில இன்னொரு வருஷத்துக்குள்ள போனா என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவனுடைய கிருபைக்காக அவரை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நிலைமையை அறிந்து கொள்வோம். வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். சரி, வாங்க வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நாட்களை எண்ணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை இந்த உலகத்துல பிறக்க வைத்து எத்தனை வருஷங்கள் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். இந்த வருஷத்துல எத்தனை நாட்கள் அப்பா எங்களை எப்படி காப்பாற்றுகிறீரோ ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பரிசீலனை செய்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறவர்களை நீ தரிசித்து உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்களால் செழிக்கும்படிக்கு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுற்றி பார்த்தாங்க, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எங்கேயும் நம்முடைய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இல்லை. ஆங்காங்கே நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? புது விதமான வைரஸ்கள் தொடங்கி இருக்கு. பலவிதமான மரணங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்றாங்க. பல தேசங்கள் இன்றைக்கு புதிய நோய்களும் புதிய வைரஸ்களும் தோன்றிட்டு இருக்கு என்று என்னென்னமோ பயமுறுத்துகிற கலக்கப்படுத்துகிற விஷயங்களை நாம கேட்கிறோம். ஒருவேளை இன்னொரு லாக்டவுன் வந்துவிடுமோ? அந்த நாட்களை ஞாபகப்படுத்தினா பயமா இருக்கு இல்லையா? சுவிசேஷம் கேட்கப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்ததுன்றது உண்மைதான். ஆனா உலகம் எவ்வளவு பின்தங்கி போனது என்பது இப்போதான் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம்னு சொல்லும் போது இன்னும் புதிய விஷயங்கள் வருது, பயமுறுத்துகிறதா இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்க அவசியம் இல்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறதுனால எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்குள்ளதான் இருக்கு. அவர் அறிந்துதான் எல்லா காரியமும் நடந்து கொண்டு இருக்கு. அவர் எல்லாவற்றையும் அறிகிறார். அவர் நியாயமான தேவனா இருக்கிறதுனால நியாயமானவைகளை தான் செய்வார். நாசம் செய்கிற காரியங்களை அவர் செய்ய மாட்டார். ஆகையால் நாம விழித்திருந்து அவருக்கு வேண்டுதல் செய்வதை மறக்கக்கூடாது. இதோ இந்த வருஷ கடைசியில் இருக்கும்போது நம்மை நாம் பரிசீலனை செய்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருமுறை கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தால் நடக்கிறோம். நீதிமான் வெளிப்பார்வை வைத்து நடக்க மாட்டான். விசுவாசி சூழ்நிலையின் தாக்கத்தினால சோர்வடைய மாட்டாங்க, பறந்துட மாட்டாங்க, கூச்சலிட மாட்டாங்க. நமக்கு விசுவாசம் ரொம்ப தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது அசாத்தியம். உலகத்துல சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு, நமக்கு திகிலூட்டுகிறது. ஆனா இவைகளை பார்த்து நாம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிற வரைக்கும் அது இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், அது அக்கினி சூளையா இருந்தாலும், அது தண்ணீர்களின் நடுவே நடக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும், பஞ்சமானாலும் பட்டயமானாலும் கஷ்டங்களோ இன்னல்களோ தேவன் நமக்கு துணையா இருக்கிறதுனால நாம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்,
என்று ஷத்ரக் மேஷக் அபத்நேகோ விசுவாசித்தாங்க. அந்த விஷயத்துல அந்த ராஜா 4வது மனிதன் நடுவுல இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார். கர்த்தரின் பக்கத்திலிருந்து சிங்கங்களின் வாயை மூடினார் என்று தானியேல் சாட்சி கொடுத்தார். அந்த விஷயத்தை பார்த்த ராஜா தானியேலின் ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்மை சுற்றி இருக்கிறவங்க அறியும்படிக்கு நம்முடைய நடக்கை இருக்கா, நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கா, நம் கிரியைகள் இருக்கா, நம் வாழ்க்கை இருக்கா? நான் கிறிஸ்தவன், விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நம் வாழ்க்கையில வித்தியாசம் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து அன்புள்ளவருங்க. அதே நேரத்துல அவர் பரிசுத்தர், அவர் இரக்கமுள்ளவர். ஆனால் அவர் கொஞ்சமானாலும் பாவத்தை, அநியாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஆகவேதான் நாம கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்பது மிகவும் முக்கியமானது. நாம் இந்த தேகத்தில் இருந்தாலும் தேகத்தை பிரிந்தாலும் தேவனுக்குரியவர்களா இருக்கிறோம் என்பதை ஒரு முறை நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகே நாம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க அடுத்த வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய ஆசை. சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தை விட்டு பிரிந்தாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கணும். இந்த உலகத்துல வாழும்போது அவருக்கு இஷ்டமானவனாக நான் வாழணும், அவருக்கு இஷ்டமானவைகளை செய்யணும், அவருக்கு இஷ்டமான வார்த்தைகளை பேசணும், அவருக்கு இஷ்டம் போலதான் நம்ம வாழ வேண்டும். இந்த தேகத்தை விட்டு பிரிந்த பின்பு அவரோடு இருக்கும்போது இனி இந்த போராட்டங்கள் இல்லை இல்லையா? நமக்கு இந்த சரீரத்தை விடும் நாள்ல அவரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது இந்த உலகத்துல நாம வாழும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் தான் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவரை அறிந்து கொண்டதுனால மட்டும், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஞானஸ்நானம் கூட பெற்றிருக்கிறேன் என்பதனால போதாதுங்க. கிறிஸ்துவ உன்னுடைய வாழ்க்கையில அங்கீகரித்ததற்கு பின்பு உன் வார்த்தைகள், உன் கிரியைகள், உன் நடக்கை, உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிட வேண்டும். உன் வாழ்க்கையில நீ செய்கிற எல்லாமே தேவன் அங்கீகரிக்கிறதாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ உன் சரீரத்திலே செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் அவை நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதற்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 2024வது வருஷத்தை வைத்து தேவன் ஒருவேளை தீர்ப்பு தீர்த்தா, இந்த வருஷத்துல தேவனுக்கு பிரியமாய் நீ வாழ்ந்தாயா? எத்தனை முறை தேவனை துக்கப்படுத்தினாய்? எத்தனை விஷயங்கள்ல தேவனுடைய சித்தத்தை அறியாமல் உன் இஷ்டம் போல நடந்து கொண்டாய்? யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரங்க இது. தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது. அந்த தீர்ப்பின் நாளிலே நாம அந்த பயங்கரமான கோபாக்கினையை தப்பித்துக் கொள்ளணும்னா நம்முடைய தவறுகளையும் நம்முடைய பாவங்களையும் நாம் அறிக்கையிட்டால் அவர் உண்மையும் நீதியுள்ளவருமா இருக்கிறதுனால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். இப்போ வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி நினைத்து பார்க்கிறதும், இனிமே ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவனாய் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் செய்வதும் இந்த வருஷ கடைசியில ரொம்ப முக்கியமான விஷயம். உட்கார்ந்து யோசித்து பாருங்க, உட்கார்ந்து ஜெபிங்க, உட்கார்ந்து அவருடைய முகத்தின் பிரகாசத்துல உங்க வாழ்க்கைய பரிசீலனை செய்யுங்க. தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், பரிசோதித்து பாரும், உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னில் உண்டோ என்று பாரும்.
என்று ஜெபத்திலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும் முன்பாக. அதை விட முக்கியமா அவருடைய நியாய தீர்ப்பு நாளை சந்திப்பதற்கு முன்பாக, எஸ், ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் வரப்போகிறார். எப்படி இந்த வருஷம் முடிந்து புதிய வருஷம் வரப்போகிறது என்று நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே போல ஆண்டவருடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து நாம பரலோகத்தின் வாழ்க்கையில பிரவேசிக்க போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆயத்தப்படணும்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. டிஎல் முடி என்ற பக்தர் சொன்னார், கீப் ஷார்ட் அக்கவுண்ட்ஸ் வித் காட். தேவனோடு உன் கணக்குகளை குறைவாக வைத்துக்கொள், அப்பப்ப சரி செய்து கொள். இந்த 31ஆம் தேதி சில கணக்குகளை க்ளோஸ் செய்யற விஷயம் கூட இருக்குங்க. சில கம்பெனிஸுடைய கணக்கெல்லாம் டிசம்பர் 31 லாஸ்ட் டேட். இதற்குள்ள இந்த கணக்கெல்லாம் அவர்களுக்கு சரியாக காட்டணும். அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுவதற்கே அவ்வளோ பயப்படுகிறோம், அவ்வளோ சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டிய நாள் ஒன்று இருக்குன்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும் இல்லையா? எத்தனை விஷயங்கள் நீ தேவனிடத்துல சரி செய்து கொள்ளாம இருக்கிறியோ, இந்த வருஷ கடைசியில ஆண்டவருடைய பாதத்துல சிம்பிள்ங்க, அறிக்கை செய்தால் மன்னிப்பார், மனம் திரும்பினால் இரக்கம் பாராட்டுவார். அவர் ரத்தத்துல கழுவப்பட்டவர்களுக்கு எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட சுலபமான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அலட்சியமாக இருக்காதீங்க, அசட்டையா இருக்காதீங்க. தேவன் அன்புள்ளவர், எதை செய்தாலும் பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. நீதியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். அதனால் அவர் பிள்ளைகளாகி நம்மிடத்துல எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாதுன்னு, கரை இருக்கக்கூடாதுன்னு, குற்றமற்றவர்களா இருக்கணும்னு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக யாகமான ஆண்டவருடைய அன்பை அலட்சியம் செய்தா தீர்ப்பு தப்பிக்க முடியாதுங்க. இந்த 2-3 நாட்கள் நமக்கு முன்பு இருக்கு. உட்கார்ந்து ஆண்டவரே, என் இருதயமும் சந்நிதியில எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் உமக்கு பிரியமா இருக்கனா, உம்மை துக்கப்படுத்தின இந்த விஷயங்களை என்ன மன்னிங்க, இந்த விஷயங்களை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி எனக்கு ஜெயத்தை கொடுங்க. இந்த புதிய வருஷத்துல நான் இதே பலவீனத்தோடு பிரவேசிக்க மாட்டேன். இந்த கரைங்களோட, இந்த அழுக்கோடு நான் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்து என் வாழ்க்கையை இன்னும் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய ரத்தத்தை ஊற்றி என்னை சுத்தப்படுத்துங்க என்று நாம் தேவனுடைய சந்நிதியில ஜெபிப்போம். நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரே, வெளியரங்கமான விஷயங்களை நாங்கள் திருப்தி அடையாம எங்க இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கிறோம்னு நிதானித்து பார்க்கும்படி, சூழ்நிலையின் தாக்கத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காம உமக்கு முன்பு எங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அறிந்து நாங்கள் தைரியமாக இருப்பதற்கு, வெளிப்பார்வையின் படிக்கு இல்லாம விசுவாசத்தால நடக்கும்படிக்கு எங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்துல இருந்து எந்த பலவீனத்தையும், எந்த ஒரு அவிசுவாசத்தின் தடயத்தையும், எந்த கீழ்ப்படியாமையையும் ஆண்டவரை நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு சென்ற தீர்ப்புக்கு எங்களை ஆக்கினைக்குள்ளாக எங்களை தள்ளி கொள்ளாம அந்தந்த நேரமே உம்முடைய சந்நிதியில எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உம்முடைய ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே எங்கள் கீழ்ப்படியாமையும் எங்கள் தவறுகளையும் நீர் மன்னித்து எங்களை சுத்திகரிங்கப்பா. உடைந்த இருதயத்தோடு, நன்றி உள்ள உள்ளத்தோடு இந்த புதிய வருஷத்துல பிரவேசித்து உமக்காக பிரகாசிக்கிற அக்னி ஜுவாலையாக, வெளிச்சமாக பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். ஆமாங்க, இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொள்வோம். இந்த புதிய வருஷத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படிக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 எனக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் செய்யுங்க.
உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல உங்களை அனுதின தியான நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.